இஸ்ரா 8ஆம் வகுப்பு ஊராட்சி ஒன்று நடுநிலைப்பள்ளி அரியான்கோட்டை. நான் சொல்ல போகிற கதையோட பேர் எது வீரம். ஒரு ஊரில் சுடர்னு 2 பேர் இருக்காங்க. அன்னைக்கு வந்து தீபாவளிக்கு 2 பேரும் குளிச்சுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு பலகாரம் சாப்பிட்டுட்டு அதோட வெடி போடலான்னு போனாங்க. அப்போது உங்கள் அம்மா 2 பேரையும் கூப்பிட்டாங்க. சுடர் இங்கே வாங்கன்னு. அதோட 2 பேர் போனாங்க. போயிட்டு என்ன வெடி போட போகிறீங்களா அப்படி கேட்டாங்க. ஆமாம்மா, சரி சுடர் அண்ணன் கூட பத்திரமா இருக்கணும், வெடி போடும்போது அண்ணன் கூட இருக்கணும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. சரிம்மா சொல்லிட்டு 2 பேரும் மயிலாடுதுறைக்கு போனாங்க. போகும்போது அதோட நெருப்பு அணைக்கிறதுக்கு வந்து வாளியில் மண் கொண்டுட்டு போனாங்க. அங்கே சுடனோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அதோட ஊதுபத்தியில் தீயை பற்ற வச்சு பட்டாசு வெடிக்க போனாங்க. அப்போது பட்டாசு வெடிச்சோன்னா டப்புன்னு கேட்டுச்சு. அதோட பக்கத்தில் 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேர் வந்து அவங்க முன்னாடி சண்டை போடுற மாதிரி வெடியை தூக்கி அவங்க முன்னாடி போட்டுட்டு அதோட கையெல்லாம் வெடியை பிடிச்சி போட்டுட்டாங்க. அதோட சுடர் வந்து வா சுடர் நம்ம அந்த பக்கத்து போனால் சொல்லிட்டு கூப்பிட்டான். அதோட சுடர் வந்து ஏன்னா நம்ம தானே ஃபஸ்ட் இங்கே வந்தோம், ஏன் நம்ம அவங்க பயந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொன்னான். வா சுடர் போனான்னு சொல்லிட்டு சுடர் கூட்டிகிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த பக்கத்து பார்த்தா ரொம்ப சத்தமாக இருந்துச்சு. என்னடா சத்தம்னு சொல்லிட்டு சுடரும் பார்த்தா ஒரு பையனுக்கு கையில் வெடி பிடிச்சி போட்டனால கையில் வந்து ரத்தம் வந்துடுச்சு. அதோட பக்கத்தில் போன பெரியவங்க வந்து அவனுக்கு முதலுதவி பண்ணாங்க. கதையின் நீதி: ஆபத்தை அறியாமல் பொறுப்பின்றி இருப்பது வீரம் அன்று, சிந்தித்து செயல்படுவது வீரம்.